வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம். இந்த கன்னிட்டாக்கு வளர்க்கக்கூடியவர்கள்லாம் அதிகப்படியாக கிட்டத்தட்ட ஏறதால 2009 இருந்து அந்த நாயை ஆரம்பிச்சேன். ரொம்ப வளர்க்கணும்னு ஆர்வப்பட்டேன். ஒரு இடத்துல கிராஸா நாய் கொடுத்துட்டாங்க ஒரு குட்டியை. எனக்கு அப்போ அந்த விவரம்லாம் தெரியாது. எனக்கு ஒரு கன்னி நாயின்னு சொல்லி நாட்டு நாயும் கன்னி நாயும் கலப்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் கலப்பை கொடுத்தனால என்னடா நாய் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் வரலைன்னு சொல்லி அந்த ஒரு நாயை வளர்த்தேன். ஆனால் அதையும் கடைசி வரையும் வளர்த்தேன். இருந்தாலும் அது உயிர் உள்ள ஜீவன் தானே வளர்த்தேன். கடைசி என்னடா நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இதுல கண்டிப்பாக இந்த மாதிரி நாய்களை நம்ம இன உற்பத்தி ஆக்கி நம்மளுக்கு கொடுத்தவங்களே நம்மள்ட்ட திருப்பி ஒரு குட்டி கொடுங்கன்னு சொல்லி ஏங்க வைக்கணும் அப்படின்றனால கிட்டத்தட்ட ஏறதால ஒரு 40 நாய் வச்சிருக்கேன்னு. தென் மாவட்டத்தில் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நாய் வச்சிருக்கேன். இன்னைக்கு நாயை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் இதோட டே வீரா பாருங்க. வீரா இன்னைக்கு வீரா மாதிரி கிட்டத்தட்ட என்ற ஒரு 10 நாய் இருக்கு. நாயை பார்த்துக்கோ. ஒன்றும் நாய் பார்த்தீங்கன்னா நாயில் இப்படித்தான் நாய் வச்சிருக்கோம்ல, மடிகாது, இந்த மாதிரி ரெட்டை நெஞ்சு, நைஸ் ரோமம், வால் பார்த்தீங்கன்னா சாட்டை வால் மாதிரி அடுக்கடுக்கா வால் இருக்கணும், கால் கூனிக்கால், ஊசி மூஞ்சி, இந்த மாதிரி கன்னி ரகத்தில் இந்த மாதிரி மடிகாதுல இருந்து ரெட்டை நெஞ்சில இருந்து அப்படியே கூனிக்காலில் இருந்து நைஸ் ரோமம் இருந்து பொடிவால்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்லச்சவு இல்லாம அந்த ஸ்டைல் வச்சிருக்கேன். இந்த என் பொட்டையெல்லாம் பாருங்க, என் பொட்டையை பாருங்க. இந்த பொட்டையில எப்படி நிக்குது பார்த்தீங்களா? அரேபியன் குதிரை போல நிக்குது பாருங்க. இந்த பொட்டையில இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா 10 மாசம் தான் இருக்கு இந்த பொட்டையுடைய நாய் வயசு. ஆனா அந்த பொட்டையுடைய ஸ்டைல்ல இன்னைக்கு தென் மாவட்டத்துல நாய் இல்லை, அதே கட்டசா நிக்க நாய் 10 மாச குட்டி. இது மாதிரி எண்ணி சொல்ல முடியாத இன்னும் எத்தனையோ நாய் உங்க முன்னால காமிச்சுக்கிட்டே இருக்கேன். இவன் வீரா, அது சின்ன டயனா. அடுத்து இன்னும் நிறைய அங்க நாய் இருக்கு, இது மாதிரி காமிக்கிறேன். நாயில் மட்டும் மக்கள் ஒண்ணு தமிழகத்துல தெரிஞ்சுக்குங்க. இந்த அல்சேஷன், லேபர் டாக்கு, பொமேரியன், இந்த மாதிரி ஃபாரின் டாக்கெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு நோய் தான் உண்டாகும். ஏன் சொல்றதுன்னா ஜொல்லு வடியும், ரோம உதிரும், இந்த கண்ணில் பூளை வடியும். இந்த நாயோடைய வயசு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் தாராளமா வாழும். ஆனா அந்த நாயோடைய வயசு பார்த்தீங்கன்னா மிஞ்சி பிஞ்சி போனா 7 வருஷம் 8 வருஷத்துல நாய் செத்து போகும். ஆனா ஒவ்வொரு நேரமும் இந்த கிளைமேட் தாங்காம வெட்டரி டாக்டர்கள்ட்ட தான் கொண்டு போறீங்க. இது எதுக்கும் தெரியுமா? மெயின்டெனன்ஸ் அதிகம், இதுல மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இதுல டாக்டர்களுக்கு வருமானத்தை தான் கூட்ட போறீங்களே தவிர இந்த ஃபாரின் டாக்கை வளர்த்து வீட்டுக்குள்ள எச்சி வெடிஞ்சிரும். அந்த ரோமம் பாத்தீங்கன்னா அமைதியார் ரோமம் ஊந்துரும். ரோமம் ஊந்தா ஃபேன் காத்துல சுத்தம், அதுல ஃபுட்டுல கலக்கும். இந்த மாதிரி ஃபாரின் டாக்ல பல பிரச்சனை இருக்கு. ஆனா இதுல ஒண்ணுமே இல்லை. சாப்பிட்ட எச்சி சோறு மிச்ச சோறு இருந்தா மட்டும் போதும், நம்மளுக்கு கடைசி வரையும் நன்றிகரனா இருக்கும். இந்த பறக்கிறது, ஊடுறது, வீட்டுல ஆளு நிக்கிறது, இதுல மட்டும் ரொம்ப அலாட்டா இருப்பாங்க. இந்தியன் ஆர்மியில எடுத்திருக்காங்க. காரணம் என்ன? ஐயா மோடி ஐயா இந்தியன் ஆர்மியில இந்த மாதிரி நாய்களை ஏகப்பட்ட நாய் எடுத்திருக்காரு. ஒரு செவத்துக்கு ஒரு கோட்டைச்சவரை தாண்ட வல்லுமை இந்த நாய்களுக்கு இருக்கு, தகுதி. ஆனா இதுல இருக்கக்கூடிய சின்ன வரப்பை தாண்டாது இப்போ உள்ள வீட்டுல ஒரு வீட்டுல ஃபாரின் டாக் வச்சிருக்க நாய்கள் போறான். ஆனா நம்ம நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலியை தாண்டி அடுத்த வேலியை தாண்டி. அதனாலதான் இந்தியாவுடைய பாகிஸ்தானுடைய எல்லை பாதுகாப்பை தாண்டி வேலைய மோப்பக்குடி அந்த கன்னி வெடி குண்ட மோப்ப சக்தி எங்க நாய்களுக்கு இருக்கு. ஏன்? அதனாலதான் இந்தியன் ஆர்மியில கூட நம்மளுடைய கன்னி டாக்கள் எடுத்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு எண்ணி சொல்ல முடியாத நாய்கள், இன்னைக்கு 40க்கு மேற்பட்ட நாய்களை வச்சிருக்கேன். இன்னும் நாய்களை காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். இதுவும் 10 மாச குட்டி தான். அப்போ ஒரு நாய் பார்த்துருப்பீங்க. இது சோனியா, இந்த நாயோடைய பேர் சோனியா. 10 மாச குட்டி, ரொம்ப ஜூட்டா இருப்பான். விட்டா நினைச்சுக்குங்க வேட்டையாடுறதுல நம்பர் 1. அப்படின்றக்குள்ளே ஆளுகளை மக்கள்லாம் விரட்டி போடுவாங்க, விரட்டி. அந்த அளவுக்கு 10 மாச குட்டி தான். அதே மடிகாது, ரெட்டை நெஞ்சு, ரெட்டை குறுக்கு, வால் பொடிவால், கூனிக்கால். நாயும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவ்வளோ ட்ரெச்சரா இருக்கும். இது மாதிரி இன்னொரு நாயை காமிக்கிறேன் பாருங்க. இந்த நாய் பார்த்தீங்கன்னா இந்திரா, நல்லா ரொம்ப ஸ்டைலா இருப்பான். தென் மாவட்டத்துல இந்த மாதிரி நாய் கிடையாது, தெரிஞ்சுக்குங்க. ரெட்டை குறுக்கு, ரெட்டை நெஞ்சு, நாய் மடிகாது, இந்த ஸ்டைல் இந்த கணத்துல நாய் கிடையாது. ரொம்ப ஃபேன்சி ஐட்டம். இந்த காட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நைட்டுக்கு மேல அவுத்து விட்டுருவான். கேட்டுங்க, ஒரு ஈயரும்பு ஒரு சின்னோண்டு ஒரு வண்டு சவுண்டு கூட போய் நிற்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நாய். நாயோட ஸ்டைல பாருங்க.
குதிரை மாதிரி இருக்கா, அரேபியன் குதிரை மாதிரி இருக்கா, அந்த மாதிரி தான் நாய் வச்சிருப்போம். நாய்களும் இது மாதிரி 40 நாய் வச்சிருப்போங்க, எப்படி வச்சிருப்போம் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து சும்மா அந்த சோக்கு இதுக்கெல்லாம் கொண்டு வர மாட்டான். ஏன்னா கல்லறி பற்றலாம், கண்ணேறி படக்கூடாதுனால வெளியே தாம வச்சிருக்கீங்க. நாய்கள்லாம் நிறைய இருக்கு. ஆமா, அது இது தாரா. இந்த நாய் பேரு தாரான்னு கூப்பிட்டாலே வரும். ஆனா ஆள்கிட்டையும் இப்ப என்னைய தவிர வேற ஆள் பிடிக்க கூடாது. இப்ப மற்ற ஆளு இன்னொரு ஆளு வந்திருக்கனால பார்த்து குலைக்குது. இது பேர் தாரா அப்படின்னு கூப்பிட்டாலே வந்துடும். சின்ன சின்ன ஊடுறது பறக்கிறது கூட அந்த இதுல லிமிட்ல பறக்க முடியாது. நைட்டுக்கு இந்த 28 ஏக்கர் அவுத்து விட்டுருவோம். அந்த 28 ஏக்கருமே டோட்டல் கவரேஜா இருக்கும். ஒரு ஆள் கூட எட்டி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்கும் தாராக்கு வயசு இப்போ மிஞ்சி போனா இப்ப ஒரு 10 வயசு ஆச்சு. ஆமா, ஒரு 3 ட்ரிப்பு லிட்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம நாயிலையும் அந்த அளவுக்கு வைக்கல. ஆமா, அடுத்து ஜாக்கி இருக்கான். ஏன்னா நீங்க பாக்குறதா கருடன் படத்துல பாத்திருப்பீங்க. ஜாக்கி அன்னை புரட்டா சூரியன் படத்துல 8 மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கான். இப்ப சமீப காலத்துல வந்தேன். அடுத்து ஜாக்கியை பார்க்க போறீங்க, வாங்க ஜாக்கியை பார்ப்போம். இவன்தான் ஜாக்கி. கருடன் படத்துல அன்னை புரட்டா சூரியன் படத்துல வந்து இன்னைக்கு நடிச்சிருக்கு. கருடன் படத்துல ஒரு 8 மாசம் கழிச்சு ரொம்ப சூரியனே கேட்டாரு, எனக்கு கொடுப்பா தம்பி, அண்ணன் வச்சுக்கிறேன். இது ஒண்ணுதான் இருக்கு ஆண்ல. இதோடைய ரகம், இதோடைய தாய் இறந்துருச்சு, தகப்பனை இறந்துருச்சு. அதனால இதோடைய ரகம் வேணும்னால சூரியன்ட்ட கேட்டு வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அறிவான ஜாக்கி. டேய் சும்மாறா, ரொம்ப ஜாக்கி படத்துல ஹெட்லைன்ஸ்லயே பார்த்திருப்பீங்க. அமைதியாரு, இங்க வாங்க.